அன்பர்களே வணக்கம். இன்று வரவிருக்கும் 2025 ஆண்டு கடக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெரிஞ்சுக்கலாங்க. கடந்த 2 வருடங்களாக மன உளைச்சலின் விளிம்பிலே நின்ற கடகராசினருக்கு இனி அஷ்டம சனி விலகப் போகுதுங்க. கடந்த 2 வருடங்களாக படாத பாடுபட்டு துன்பத்தின் எல்லையின் உச்சத்திற்கே சென்றவர்கள் கடகராசிக்காரர்கள். அவர்களுக்கு வரக்கூடிய இந்த 2025 ஆண்டு மிக சிறப்பாக இருக்குங்க. இதிலும் வெற்றி தொட்டது துளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா உண்டுங்க. வியாபாரிகள் முதல் கொண்டு, தெருவோர கடைகள் வைத்திருப்பவர்கள் முதல் கொண்டு, பணியிலே இருப்பவர்கள் முதல் கொண்டு என்ன விதமான கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுங்க. இந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய தன்மை இந்த வருஷம் நிச்சயமா உண்டுங்க. ஒரு பகுதியிலே பிரச்சனையை கொடுத்தாலும் மறுபகுதியிலே கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் சிறப்பாக இருக்கிறதுனால நிச்சயமா உடல் ஆரோக்கியம், பிள்ளைகள் வழியிலே கல்வி விஷயங்களில் எடுத்த முடிவுகள், கல்விக்கான அமைப்புகள் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. திருமணமான கணவன் மனைவி இவர்களுடைய அமைப்பிலே உறவிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை எல்லாம் மாறத்துக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. சொத்து வகையிலே, சகோதர வழியிலே, தந்தையினுடைய வழியிலே தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்கள் மெல்ல மெல்ல அதிலிருந்து விடுபடுறதுக்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டுங்க. வெற்றியை நோக்கி அடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக அந்த வெற்றியினுடைய பாதை தொடர்ந்து பயணிக்குங்க. என்ன ஒன்று, நிதானமாக பயணிக்கும். இந்த வகையிலே கடகராசி அன்பர்கள் எச்சரிக்கையுடன் மற்றவர்களுடன் பழக வேண்டும். நல்லதே சொன்னாலும் அந்த கருத்து மற்றவர்களுக்கு தவறாக புரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகையினால் நிதானத்துடன் பேச வேண்டும். வண்டி வாகனங்களை இயக்கும் போது எச்சரிக்கையுடன் இயக்க வேண்டும். புதிய தொழில் தொடங்குவதை அதிக முதலீடு போடும் பட்சத்தில் அவருடைய சுய ஜாதகத்தையும் பார்த்துவிட்டு அதன் பிறகு செயல்படுவது சிறப்பான ஒரு விஷயங்க. இதையெல்லாம் கடகராசிக்காரர்கள் மனதில் வச்சுக்கணுங்க. அடுத்தபடியாக இவர்களுடைய முன்னேற்றமாகப்பட்டது கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னமும் எச்சரிக்கை தேவைங்க. கொடுத்த பணம் வராது, ஆனாலும் புதுமையான வழியிலே சிறப்பான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையும், ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அன்பர்களுக்கு நிச்சயம் ஏற்படும் என்பது ஐயமில்லைங்க. ஆகையினால வரவிருக்கும் 2025 ஆண்டு இவர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும். இதுவரையில் சேமிப்பு கிடைக்கவில்லையே, நம்மளால பட்ட கஷ்டங்களுக்கு 10 ரூபாய் வைப்பு தொகையாக வைக்க முடியவில்லையே என்ற அங்கலாய்ப்பு உள்ள அன்பர்கள் அந்த நிலை மாறி வங்கியில் சேமிப்பு உயரக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டுங்க. வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபங்கள் உண்டுங்க. அது சிறு கடை முதல் கொண்டு பெரிய நிறுவனங்கள் வரை எடுத்துக்கலாங்க. ஆகையினால வரக்கூடிய ஆண்டு இவர்களுக்கு சிறப்பாக அமையும். தொழில் மூலம் நல்ல முன்னேற்றங்கள், மதிப்பு மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், இழந்த பொருள்களை பெறக்கூடிய சூழ்நிலை, கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகள், இவையெல்லாம் கடகராசியினருக்கு நிச்சயமாக உண்டுங்க. நல்லது நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் படிப்படியாக வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் கடகராசி அன்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.